ராப்பகலற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்தத் தேரல் பருகார். ராப்பகல் அற்ற இணையடி இன்பத்து ராப்பகல் மாயை இரண்டடித்தேனே. இரவு பகல் என்ற பேதம் தெரியாது தன்னை மறந்த சிவானந்த யோக நிலையை அறிய மாட்டார்கள் கீழானவர்கள். எனவே நான் இரவும் பகலும் உள்ள மாய மலங்கள் இரண்டையும் அகற்றி இறைவனின் திருவடியாகிய ஆனந்த அருளில் திளைத்திருந்தேன். In rapt meditation lost, getting out of the day and night cycle, did I win over the illusory world, gulping in the sweet nectar of bliss, failed by the carousers of the wine. Alas, do they know of the everlasting and ever-flowing sweetness of the Shiva nectar? சக்தியை வேண்டிச் சமயத்தோர் கள்ளுண்டர், சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால். சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே. பராசக்தியாகிய தேவியை துதிப்பவர்கள் சிலர் அவள் அருளை பெற வேண்டி கள் முதலியவற்றை பலியிட்டு பின்னர் அதை உட்கொள்வர். இவர்கள் கள்ளுண்டு கழித்து தம்மை மறப்பதால் இவர்கள் உடல் சக்தி உணர்வு அழிந்து படுகிறது. சக்தி என்பது சிவஞானத்தை அறிந்து அதில் ஈடுபட்டு சத்திய ஞான ஆனந்தம் அடைதல் தானே தவிர கள்ளை குடித்து கழிப்பதில் இல்லை. Power mongers drink the wine at times. Power dissolves when one absolves into the sacred realm. True power is attained when it is coupled with true knowledge. True knowledge is but the knowledge of the Supreme. சத்தன் அருள் தரின் சக்தி அருளுண்டாம், சக்தி அருள் தரின் சத்தம் அருளுண்டாம். சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க, சத்தியம் என் சித்தி தன்மையும் ஆமே. சிவன் தன் அருளை தந்தால் பராசக்தியின் அருளும் தானே கிட்டும். பராசக்தி அருள் புரிந்தால் உடனே சிவனும் தன் அருளை தரத் தயங்க மாட்டான். சக்தி சிவம் இரண்டையும் தன் மனத்தில் வைத்து தியானிக்க 8 வகை சித்திகளும் அடையலாம். இது சத்தியம். If Shaktan blesses us grace, then Shakti blesses her grace upon us. If Shakti graces us, then Shaktan joins her in gracing us. If both Shaktan and Shakti we hold in our mind, then all the 8 siddhis blossom within us. தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாகி, பொய்த்தவம் நீக்கி மெய்ப்போகத்தோ போக்கியே, மெய்த்த சுகமுண்டு விட்டு பராந்த சித்திய தாக்கும் சிவானந்த தேரலே. தத்துவ விசாரங்கள் என்னும் பேதங்களை நீக்கி உற்றால் வரும் மயக்கத்தை போக்கி தான் எனும் ஆணவ நினைவை அகற்றி புறத்தே தவ ஒழுக்கம் புகாது மெய்யான தவ யோகத்தினுள் செலுத்தி உண்மையாகத் தோன்றிய இந்த உலகைப் பற்றிய நினைப்பொழிந்து மேலான பேரின்பம் அடையச் செய்யும் சிவானந்த சித்தி என்னும் உயிர்த்தேன். All concepts past and ego quelled, mastering the truth, illusions cleansed and truth internalized, rid of worldly lure, this be the true siddhi of attaining the highest state of Shivananda. யோகிகள் கால் கட்டொண்டி ஆனந்த போத அமுதை பொசித்தவர் எண் சித்தி, மோகியர் கள்ளுண்டு மூடராய் மோகமுற்று ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே. தவயோகத்தில் இருப்பவர்கள் மூச்சுக்காற்றை மேலேற்றி நடுநெற்றியில் சந்திரமண்டலத்தில் நிறுத்துவர் என்றும், அப்போது அவர்களுக்கு அங்கு அமுத பால் ஊறும் என்றும் கூறுவர். Yogis manipulate the breath, seeking the benevolent moon in the crown, drink up the nectarine bliss obtained by the 8 siddhis, while the witless fools, after the illusory world, take to toddy and soon to the heady joys that their senses lure. உன்னீர் அமுதம் உறும் ஊரலை திறந்து எண்ணீர் குறவன் இணையடித் தாமரை,
நன்னீர் சமாதியின் நாடி நீரால் நலம் கண்ணார் தொடர்ச்சென்று கால்வழி காணுமே. குருவின் ஈடு இணையில்லாத தாமரை மலர் போன்ற திருவடிகள். அவற்றை எப்பொழுதும் தியானித்து குண்டலினியை எழுப்பி மூச்சுக்காற்று மூலம் 6 ஆதார சக்கரங்களுக்கும் எடுத்துச் சென்று 7வது சக்கரமான சஹஸ்ர தளத்தில் வீற்றிருக்கும் இறைவனோடு சேர்த்து பேரின்பம் தரும் அமிர்தம் ஊறும் இடத்தை திறந்து அதிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தை பருகி சமாதி நிலையை அடைந்து பேரானந்த நிலையில் இருக்கலாம். Bore down deep within and drink up the heavenly nectar gushing out from the holy master's lotus feet petals. Follow the upcoming breath to the crown, thus ascending in samadhi. Reach the divine good and holy meat.